செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் கருவிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருமான அருண்ராஜ் தலைமையில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மறைமலை நகர நகராட்சியிலிருந்து சோழிங்கநல்லூர், பல்லாவரம் மற்றும் தாம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு கூடுதலாக 2638 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகளை மேற்கொண்டனர். இவற்றை தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் பகுதி தேர்தல் துணை வட்டாட்சியர் மற்றும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் சென்றனர். ஒசூர் அடுத்த தளி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் தெலுங்கு மொழியில் பேசி பிரச்சாரம் மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேலகுண்டப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் கோபிநாத்தை ஆதரித்து ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ், தளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேட்பாளர் உட்பட 2 எம்எல்ஏக்களும் தளி தொகுதியில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிக அளவில் வசிப்பதால் தெலுங்கு மொழியில் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அப்போது திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி கிராமங்கள் தோறும் வாக்குகளை கேட்டனர். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உஷாராணி தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டபோது உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 1 லட்சம் இருந்ததை பறிமுதல் செய்து காஞ்சிபுரம் கோட்டாட்சியர் கலைவாணியிடம் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்கள் கேட்டபோது தற்போது கையில் இல்லை எனவும் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்த பின் திரும்ப பெற்றுக் கொள்வதாக பறிமுதல் செய்யப்பட்ட நபர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வசந்தராஜன் வால்பாறையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவளிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வஞ்சிக்கும் செயலாக திமுக செயல்படுகிறது. குறிப்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 456 தினசரி கூலியாக அரசு ஆணை பிறப்பித்தது. ஆனால் இன்று வரை செயல்பாடு இல்லை என்று விமர்சித்து பேசினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே முண்டந்துறையிலிருந்து காரையாறு செல்லும் வனச்சாலையில் குட்டியுடன் யானைகள் கடந்ததால் அந்த வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தற்போது கோடை காலமாக இருப்பதால் வனப்பகுதியில் வெப்பம் அதிகரித்து வருவதாலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாலும் வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றன. மேலும் குட்டியின்றுள்ள யானைகள் குட்டிகளை புலி உள்ளிட்ட வனவிலங்குகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் அடர்ந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறுகின்றன. தற்போது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.